என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி வெகு நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். அதிகமாகவெல்லாம் வேண்டாம், எனக்காக நீ ஒரு 3 நிமிடம் ஒதுக்கு. ஏனென்றால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இரவுக்குள் நிச்சயமாக திடீர் திருப்பம் ஒன்று வரப்போகிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யோசிப்பதற்கெல்லாம் நேரம் குறைவாக இருக்கிறது. ஆனால் என்னவென்று நீ தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக உனக்கு நேரம் இருக்கிறது. உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து இதை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் உனக்கே கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும். நான் இருக்கின்ற இந்த நாள் மட்டும் உன்னோடு உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். சரியாக என்னவென்று என் பிள்ளை உணர்ந்து விட்டாலும் அது போதும். எதையுமே நாம் எதிர்கொள்ளும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே கொண்டு வந்து சேர்க்கும். எவ்வளவுதான் நாம் சரியாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடந்தாலும், சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்முடைய மனது பதற்றமடையும். அப்படி பதற்றமடையும் போது என்ன நடந்து விட்டதோ, ஏது நடந்து விட்டதோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றும். நம்மை சுற்றி நாம் எந்த பிரச்சனைகளையுமே செய்யாவிட்டாலுமே, எந்த ஒரு வேதனைகளையுமே நம்மை சுற்றி இல்லாவிட்டாலுமே, ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மை சுற்றி வரும் பொழுது அந்த நேரம் நம்முடைய மனது அதிகமாக யோசிக்க தொடங்குகிறது. அப்படி என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில், நாம் என்ன தவறு செய்கின்றோம், எந்த இடத்தில் நாம் நம்மையே வருத்துகிறோம், என்ன செய்ததனால் இப்படி ஒரு எண்ணம் நமக்குள் வருகிறது என்பது போன்ற உணர்வுகள் எல்லாமும் என் பிள்ளைக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் பல ஆழமான விஷயங்களை நடத்துகிறது. ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய். புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ கலங்குகிறாய். நடப்பது என்னவென்று தெரியாமல் நீ புலம்புகின்றாய். எதற்கு நமக்கு மட்டும் இது போன்று தோன்றுகிறது என்று எல்லாமும் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக உனக்கு தெரியும். நாம் எவ்வளவுதான் பிரச்சனைகளை தேடினாலும், எவ்வளவு கஷ்டங்கள் நம்மை அறியாமல் நமக்கு வந்தாலும், நாம் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் நமக்கு தண்டனை கிடையாது என்பது மட்டும் என் பிள்ளைக்கு சரியாக புரிகின்றது. நாம் செய்யாத ஒரு தவறு நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் தண்டனையை கொடுக்காது என்பது மட்டும் என் பிள்ளைக்கு சரியாக புரிகின்றது. இது ஒன்று மட்டும்தான் உன்னை வாழச் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். இத்தனை நாளும் உன் தாய் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் போல இனியும் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா? எவ்வளவுதான் நாம் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நாம் சோதனைகளை சந்திக்கிறோம், ஆனால் ஏன் நாம் இன்னமும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு பிடித்தமோ, ஏதோ ஒரு எதிர்காலமும் உன் கண் முன்னால் தெரிவதனால்தான். என் குழந்தையை, அதிகமாக ஒருவன் பேசாமல் இருக்கிறான் என்றால் அவனைத்தான் இந்த உலகம் அதிகமாக விரும்பும். அளந்து பேசுபவனை நிச்சயமாக அதிகமாக இந்த உலகம் மதிக்கும். அதிகமாக செயல்படுபவனை கைகூப்பி தொழும்.
அதாவது பேசுகிறானோ இல்லையோ, எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, தன்னுடைய செயல்களை சரியாகச் செய்கிறானோ, அவனைத்தான் இங்கு கைகூப்பி தொழுகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ஒருவருக்கு அமைவது ஒரு மிகப்பெரிய வரம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு மனது உனக்கு அமைந்திருக்கின்றது. உன்னை விட பாக்கியசாலி இங்கு வேறு யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், உன் மனது படபடத்தாலுமே நீ உன்னை ஆறுதல் படுத்துகிறாயல்லவா? அதை பற்றித்தான் அம்மா பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, வார்த்தைகள், பேசுகின்ற வார்த்தைகள் இலவசம்தானே. அதற்கு காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? அதனால் அதையெல்லாம் வாரி வீசி விடுகிறார்கள். எதிரில் இருப்பவர்கள் அதை வாங்கி திரும்பி வீசினால் நிச்சயமாக ஒரு பொழுதும் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இது போன்ற விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்தால் நாம் என்னவாக மாறுவோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் அது எப்படியாக மாறும் என்பதனையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில இடங்களில், சில நேரங்களில் உனக்காக உன்னால் வாதாடவோ பேசவோ முடிவதில்லை. அப்படியென்றால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றுவிட வேண்டும். உனக்கான நியாயத்தை தெய்வம் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை என்றெல்லாம் நினைத்து வருந்தாதே. உனக்கான ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கும் உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனையையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாலும் அது போதும். இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு துணையாக வரும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்ல நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்துதான் ஒருவருக்கு பிறக்கிறது. நல்ல அனுபவம் தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. தவறு செய்து விட்டோமே என்று வருத்தப்படுவதை விட, இந்த தவறுதான் உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தவறுதான் உன்னை வாழச் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சொல்லி கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் நீ வென்று காட்டுவாய். மனதில் உறுதியோடு இருக்க வேண்டும். கனவுகள் எல்லாமும் நனவாகக்கூடிய காலம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ உடைந்து போவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். இந்த வாழ்க்கை உன்னை உடைந்து போகச் செய்யலாம். ஆனால் உயர்ந்து வருவதற்கு, வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்டுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதற்கு பெயர்தான் தன்னம்பிக்கை. முடியும் என்று நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும் என்பதனை நீ மறக்காதே. விழுகின்ற மழைத்துளி வீணாக போவது கிடையாது. வீசுகின்ற காற்று தென்றலாய் நிச்சயமாக மாறாமல் இருப்பது கிடையாது. அழுகின்ற இதயத்தினுடைய அன்பு எப்பொழுதுமே குறைய போவது கிடையாது. ஒருவருக்காக அந்த இதயம் அழுதுவிட்டது என்றால் அந்த அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் தெய்வத்திடம் நாம் வைக்கக்கூடிய நல்ல வேண்டுதல்கள் எல்லாமும் நிச்சயமாக ஒரு நாள் பலித்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எழுந்து நடக்க வேண்டும். உன்னை சுற்றி ஏசுகின்ற கூட்டத்தை எல்லாமும் ஏறி மிதித்து நீ நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அன்பு எந்த இடத்தில் பிறக்கிறதோ அந்த நொடியில் இருந்துதான் அழகை ரசிக்கக்கூடிய மனமும் தோன்றி இருக்கிறதல்லவா? அன்பு அதிகமானால்
உன்னை சுற்றி அனைத்தும் அழகாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் என்பதனை மறக்காதே. நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களும் நமக்கு புரிய வரும். நீ கோபம் கொள்ளாமல் அமைதியாக ஒருவரின் மீது பாசத்தை அதிகமாக காட்ட நினைத்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக தோன்றும். அதே நேரம் நீ அந்த விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுதே கோபத்தோடும் நீ எரிச்சலோடும் எதிர்கொண்டாயானால் எதிரில் வருவதும் சரி, உன்னோடு இருப்பவர்களும் சரி, நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிந்துவிட மாட்டார்கள். இது போன்ற ஒரு கோபம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதனையும் மறக்கக்கூடாது. நம்முடைய கஷ்டத்திற்காகவும் நம்முடைய வேதனைக்காகவும் நம்முடைய பிரச்சனைக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களை ஒருபோதும் நாம் காயப்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி இருப்பவர்களை நாம் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. நமக்காக வருகின்றவர்களை நாம் ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே வேண்டும். இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி அத்தனை நிலையிலும் வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன். இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வது உன் கைகளில் இருக்கின்றது, அல்லது இதை வேண்டாம் என்று விட்டுவிடுவதும் உன் கைகளில் இருக்கிறது. எது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ சரியாக இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க உன் வசமாக்கி கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி இதையெல்லாமும் நீ சரியாக உணரும்போது உன்னோடு உனக்கு துணை இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று இந்த நாளில் தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த நாளில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அப்பன் முருகனால் நேற்று இந்த வராகி உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்ட விஷயங்களில் தொடர்ச்சியாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்கப் போகிறது. யாராலும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பத்தை தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை யாராலும் விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு இருக்க வேண்டும். நல்ல நேரத்தை கொண்டு என் பிள்ளை வாழ்ந்து காட்ட வேண்டும். எதையும் யோசித்து எதையும் சிந்தித்து நான் உனக்கு வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதையே உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல விஷயங்களையே நான் உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய சில விஷயங்கள்தான் இனி எப்பொழுதும் நம்மை உண்மையாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையும் நினைக்கிறோம், எதையும் தாண்டி வருகிறோம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற எண்ணங்களோடு இருக்காமல் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய
இது போன்ற உண்மைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நம்மை சுற்றி வரும் உண்மைகளில் நீ கவனமாக இருந்து விட்டால் இனி எப்பொழுதும் என் பிள்ளை வெற்றியை நீ ருசி பார்த்து கொண்டிருப்பாய். ஒரு முறை அந்த வெற்றியை ருசி பார்த்த பிள்ளைக்கு மீண்டும் அதை விடுவதற்கு ஒருபோதும் மனம் வந்து விடாது. விதை சத்தமில்லாமல் வளரும், ஆனால் மரம் பெரும் சத்தத்தோடு வீழும். அழிவு சத்தத்தை கொண்டிருக்கும், ஆனால் படைப்பு அமைதியானது. உண்மையில் மௌனத்தின் சக்தி இதுதான் என்பதனை புரிந்து கொள். பிடிக்கவில்லையா, மௌனமாகிவிடு. உனக்கு தேவை இல்லையா, அப்படியே விட்டு விலகிவிடு. தானாகவே உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளினுடைய தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு நாளின் முடிவில் ஒரு அனுபவம் இருக்கும். அதற்கு பெயர்தான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, முட்டாள்களை சந்திக்கும் பொழுது நம்மை நாமே அறிவாளியாக உணர்கிறோம். அறிவாளியை சந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய அறிவீனத்தை நாம் உணர்கிறோம். அதனால் எந்த ஒரு பாடம் நமக்கு ஒருவரிடமிருந்து கிடைக்க பெற்றாலும் அதை நாம் மனசாட்சியோடு புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மை நாமே பெரியவராக நினைத்து மற்றவர்களை மதிக்காமல் சென்றுவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் சரியாகவே நம்மை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையும் நம்மை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் வெற்றியை நீ உறுதி செய்யும் காலம் உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை நீ கடந்து வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க எப்பொழுதும் நான் உன்னோடு வருவேன் என்பதனை புரிந்து கொள். இந்த நிலைமை மாறும். எதிர்வரும் நாட்களில் எல்லா விஷயங்களும் மாற்றத்தை கொண்டு வரும். இன்று ஓம் சரவணபவ, ஓம் முருகா போற்றி. என் குழந்தையே, என்று எல்லாமும் முருகனை எண்ணி மனதால் வழிபடும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு. ஒருபோதும் உன்னை விட்டு அது சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் இனி என்னவாக போகிறது என்பதனை தாண்டி தெய்வம் உனக்கு வாழ்க்கையில் உன்னை நெருங்கி விட்டது என்ற ஒரு புரிதல் உனக்கு கிடைத்திருந்தால் அது போதும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கான வெற்றியையும் உனக்கான அன்பையும் பரிசாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த நாட்களை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்க உனக்கு எல்லாமும் சரியான பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உறுதி செய்யப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன், நான் வருகிறேன், உன்னை தொடர்கிறேன். இது எல்லாமும் போதாதா? இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு இனிமேல் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஒன்றை அப்பன் முருகனினுடைய அருளால் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய சிந்தனைகளினால் நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னுடைய சிந்தனைகளினால் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உணர்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் உனக்கு நல்லது வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.